நான் திடல்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் ஆகலாம். இப்போ பிரதர் நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்தூதிய ட்ரெயின் வந்து மதுரைக்கு 9 மணிக்கு தான் ரீச் ஆகுது. நீங்கள் 9 மணிக்கு மாநாட்டத்தில் ரீச் ஆனால் சொல்கிறீங்க. அது எப்படி கணக்கு புரியல. இதோட ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் எதுவும் பேச விரும்புகிறேன். இல்ல அவங்க விஷயம் பதட்டம்லாம அவங்க ட்ரெயின் இந்த ட்ரெயின் வரும்னு சொல்றாங்க. நீ வந்து இறங்கி இருந்தா எப்படி 9 மணிக்கு போனீங்க அவர் கேக்குறாரு. என்னன்னா பேசிக்கா இன்னொருத்தர் வந்து சொல்றாங்க அதுல கேள்வி வைக்கிறாங்க. இவ்வளவு கேள்வி வைக்க மாட்டாங்க. நீ ஒருத்தர் வந்து இவ்வளவு கேள்வி வராது. ட்ரெயின் எத்தனை வந்து நீங்க எத்தனை இறங்குறீங்க நீங்க சொல்றது தப்பான எல்லாரும் சந்தேகப்படுறாங்க. ட்ரெயின் இறங்குற இந்த ட்ரெயின் திருவள்ளூர் தாலுக்கா சரவணபக்கம் கிராமம். நான் கோயம்பேட்டில் வந்து 4 வருஷமாக ஒர்க் பண்ணுறேன். நான் விஜய் தீவிர ரசிகர். நான் வந்து நாங்கள் எல்லாம் வேனில் போனோம். நாங்கள் 14 பேர் போனோம் வேனில். நாங்கள் காலைல நைட்டு வந்து 8 மணிக்கு கிளம்புனோம். மறுநாள் காலையில் நாங்கள் மாநாட்டில் 8 மணிக்கு இருந்தோம். 8 மணிக்கு மறுநாள் காலையில் 8 மணிக்கு இருந்தோம். நான் வந்து இந்த கேமரா ஓரமாக நின்று இருப்பேன். கேமரா ஓரமாக தளபதி வந்தவுடனே நான் மேலே ஏறி ஓடுவோடனே பவுன்சர் என்னை தூக்கி கீழே போட்டுருவாங்க. கீழே போட்டவுடனே நான் வந்து சரி இது தூக்கி போட்டாங்கன்னா நான் சால்வாக பண்ணு இது ஒதுங்கிட்டேன். ஆனால் ஏன் தான் அப்படி பண்ணுறாங்களே தெரியல. தளபதி மேலே குற்றச்சாட்டுலாம் கொடுக்குறாங்க. அது எப்படி தான் கொடுக்குறாங்கன்னு தெரியல. அவங்க அம்மாவும் பேசியிருப்பாங்க. அவங்க அம்மா ஏன் அப்படி பேசுகிறாங்கன்னு தெரியல. இதை வந்து தயவு செய்து யாரும் நம்பிடாதீங்க. இது நான் வந்து கிளம்பும் போது அந்த அம்மா வந்து அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பேசணும்னு சொல்லிக்கிறாங்க. அந்த இடத்துல டவரே கிடைக்காது. அவங்க இப்படி பேசியிருப்பாங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் தூரம் இடையே வரும்போது தான் டவரே எங்களுக்கு கிடைச்சிச்சு. அந்த அம்மா தேவையில்லை இதிலே சொல்லும் போது தெரியும் உங்களுக்கு இது அவங்க போய் சொல்கிறாங்கன்னு.